பராசக்தின்னு வரும்போது உங்களுக்கு எந்தெந்த பகுதிகள் ரொம்ப சேலஞ்சா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்? நைட் ஷூட் நிறைய இருந்தது இந்த படத்துல. அதுக்காக வந்து என்னன்னா பெரிய பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாமே. ஏன்னா நம்ம ஒரு வீடு இன்டீரியர் அந்த மாதிரினா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு ஃபுல் ட்ரெயின் எக்ஸ்டீரியரு, ரெயின் எஃபெக்ட், நைட்டு லைட் பண்ணணும், ஹோல் யூனிட்டையும் வந்து சேஃப்டியாக ஏன்னா நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம போக கம்யூனிகேஷன் ஒன்று இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 ஃபீட் லென்த் இருக்கிற ஒரு ட்ரெயின், ஃப்ரண்ட்ல கேமரா இருக்கும், ஸோ பின்னாடி கேமரா இருக்கும், நம்ம டெக்னீஷியன் ஹிட்டனாக இருக்கணும். ஏன்னா ஃபுல் ஒய்டாக இருக்கும்போது அவ்வளோ க்ரௌடையும் நம்ம மறைச்சு வைக்கணும். இவங்களுக்கெல்லாம் இவங்க மறைகிறதுக்காக ஒரு அதாவது நம்ம படத்துக்கு தேவை மீறி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் நடக்குதுல்ல. நிச்சயமா இப்போ நம்ம ட்ரெயின் வேணுங்கிறது வேற, அது வந்து நம்ம ஸ்க்ரீன்ல தெரிய போகுது. ஸ்க்ரீன்ல தெரியாத யூஸ் இல்லாத விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கும். அந்த டீம் எல்லாம் ஹிட்டன் பண்றதுக்கு ஃபுல்லா அதுக்கு கிரீனரி வச்சு அதுக்கு ஒரு டென்ட் ரெடி பண்ணி உள்ள எல்லா டெக்னீஷியன் கேமரா வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கு. இது வந்து நைட்ல பண்ணணும், மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம் அது. ஓகே.